அண்ணா இருண்ணா. அம்மா கை பக்குவம் உனக்கு தெரியாதான்னு ஈஸியா சொல்லிட்டு போற. எனக்கு அம்மா கை பக்குவம் தெரியாதா? இது அம்மா சமைக்கல. அம்மா சமைக்கலையா? அப்ப யாரு சமைச்சது? ஸ்ரீஜாவா? ஸ்ரீஜாக்கெல்லாம் சமைக்க தெரியாது, அதான் தெரியுமே. அப்புறம் என்ன? ஓ, சிந்தாமணி அத்தையா? சிந்தாமணி அத்தைக்கு வாய் மட்டும்தான் பேச தெரியும், சாப்பிட தெரியும், ஆனா சமைக்கலாம் தெரியாது. இவங்க யாரும் சமைக்கலையா? அப்புறம் யார் சமைச்சாங்க? சாப்பாடு அவ்வளவு பிரமாதமா இருந்தது. அப்படி கேளு, இசையண்ணி தான் சமைச்சாங்க. உங்க அம்மா அவங்க கையாலேயே ஆசாசையா சமைச்சாங்க. பல்லவி, உண்மையாவா சொல்றேன்? இதுல பொய் சொல்ல வேண்டிய என்னன்னா இருக்கு? இசையண்ணி கைக்கு தங்க காப்பு தான் போடணும். ஏய், உண்மையை சொல்ல. சமைச்சது நீயா இல்ல எங்க அம்மாவா? அது ஏய், சொல்லு. நான் அம்மா. அதான் நீங்க சாப்பிட்டீங்கல்ல, இப்பவாச்சும் நான் உண்மைய சொல்லிடுறேன். நான் தான் சமைச்சேன். அப்புறம் எதுக்கு என் அம்மான்னு பொய் சொன்ன? அது வந்து நீங்க சாப்பிட வரமாட்டேன்னு ஃபர்ஸ்ட் சொன்னீங்கல்ல, அதான் நீங்க சாப்பிடணுங்கிறதுக்காக உங்க அம்மா சமைச்சதுன்னு நான் சொன்னேன். நீங்க எவ்வளவு பசியில இருந்தீங்க. ஏய், எப்ப பார்த்தாலும் பொய் 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 தான் சொல்லுவியா? உனக்கு உண்மையே சொல்ல வராதா? இல்லங்க, நல்ல விஷயத்துக்கு பொய் சொல்லலாம்னு சொல்லி பெரியவங்களே சொல்லிருக்காங்க. நான் சமைச்சேங்கிற உண்மையை உங்ககிட்ட சொல்லி நீங்க அத சாப்பிடாம பட்னியா இருக்கிறத விட உங்க அம்மா சமைச்சாங்கன்னு லைட்டா பொய் சொல்லி நீங்க வயிறார சாப்பிடறத பார்த்து நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? எனக்கு இது தப்பாவே தெரியலங்க, எல்லாம் நல்ல விஷயம்தான். அப்ப நீ பண்றது எல்லாமே நல்ல விஷயமா? ஆமாங்க, அததான் சொன்னா நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்களே. நீ என்னை ஏமாத்தி என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு நல்லது பண்றியா? நீ சமைச்சதை சாப்பிட்டதுக்கு நான் சாப்பிடாம பட்டி கிடக்கிறதுக்கு எவ்வளவு பரவாயில்ல. பொய் பொய் பொய், திருட்டுத்தனம் எல்லாமே ஃப்ராட். உன்ன